டெல்லியில முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வந்து பாஜகவில் இணைந்திருக்காங்க. இது எந்த முயற்சியுமே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. முழுக்க முழுக்க அந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற திமுக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர், இவர்களெல்லாம் அவர்களாகவே, அதுவும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை முடிவுற்றதற்கு பின்பு அந்த பகுதியிலே கிடைத்த எழுச்சியை பார்த்ததற்கு பின்பு தேசியமும் ஆன்மீகமும் மட்டும்தான் இனி இந்த நாட்டுக்கு உகந்தது என்ற வகையிலே தான் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நோக்கி அவர்களாக வருவதற்கு முயற்சி அவர்கள் எடுத்தார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு இணைப்பு இதற்காக புதியவர்களுடைய சேர்க்கை, புதியவர்களுடைய இணைப்பை இணைப்பது, அதை பார்த்துக் கொள்வதற்காக நம்முடைய மத்திய தேசிய தலைமை, தேசியத்திற்கு ராஜீவ் சந்திரசேகர்ஜி அவர்களையும், மாநில தமிழகத்தை பொறுத்தவரை என்னை நியமனம் செய்திருக்கிறார்கள். அப்படி அந்த வகையிலே அவர்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொண்ட போது அவர்கள் இணைக்க வேண்டிய அவர் கேட்பவர்களை நாங்கள் இணைக்கிற வேலைகளை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அவர்கள் விருப்பப்பட்டு வந்தால் இன்னும் கூட 10-20 பேர் கேட்டார்கள் வருவதற்கு. அவர்களெல்லாம் அடுத்த 11ஆம் தேதி நட்டாஜி வருகிற போது அவர் மீண்டும் அவர்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல 25ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் வருகிற போது அவரை பார்த்து அவர்களிடம் வாழ்த்து பெறுவதற்கு கூட வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. இதை ஏராளமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பாரதிய ஜனதா பெற்று வருகிறாங்க பார்த்தால், அதுவும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை. அதே போல நம்முடைய பாரத பிரதமர் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் அதே போல ராமேஸ்வரம் கோயிலுக்கும் அவர் மிகப்பெரிய அளவில் துறவி போல் இளநீ விட்டு குடித்துக் கொண்டு 11 நாள் விரதம் இருந்து ராமர் கோயிலை பிரதர்சித்தும் செய்ததை நம்முடைய மக்கள், நம்முடைய தாய்மார்கள் வெறியும் விரும்புகிறார்கள். அவர்களுடைய கணவன்மார்கள் சொல்லி, நீங்கள் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சிக்கு உழைத்துத்தான் அவர்களை ஆட்சி பொறுப்பிலே கொண்டு வருவோம். அதே போல நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய களத்தை பலப்படுத்த வேண்டும். இங்கே எல்லாம் மிகவும் திராவிடத்தின் பெயராலே தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இனி தேசியமும் தெய்வீகமும் தான் தமிழ்நாட்டுக்கு உகந்த அரசியல் என்று அவர்கள் வழிகாட்டியதின் அடிப்படையில் தான் இவர்களெல்லாம் சேர்க்கிறார்கள். ஒரு ஏராளமான சேர்க்கையெல்லாம் நடக்கிறது. இதற்கு கூட ஜெயக்குமார் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுடைய கதவு மூடப்பட்டு விட்டது சொன்னார். அவர்கள் கதவு மூடப்பட்டிருக்கிறது, அங்கிருந்து யாரும் வெளியே போனால் பார்த்துக் கொள்வதற்காக முடியிருக்கிறார்கள் என்று. ஆனால் ஒரு நிலையிலே அந்த கதவை உடைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வெளிவருவார்கள். சார், இதுல இன்னொரு கேள்வி கூட இருக்கு. இந்த இணைப்பு நடந்ததுக்கு அப்புறமா சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்கள்லாம் பாக்குறோம். முக்கியமான அரசியல் பிரபலங்கள் கூட சிலர் இந்த மாதிரி பதிவிட்டு இருந்தாங்க. இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ தீவிர அரசியல் இல்ல, தீவிர அரசியல் இல்லாதவர்கள் இணைஞ்சிருக்காங்க, இதனால ஒரு மாற்றம் வந்துராது. கட்சியினுடைய நடவடிக்கைகள் பிடிக்காமல், அவருடைய கட்சியுடைய தலைமை பிடிக்காமல், அவருடைய கொள்கைகள் பிடிக்காமல் தான் அவர் தீவிர நடவடிக்கை அரசியல் இல்லாமல் இருந்தார்கள். இல்லையா, எம்ஜிஆர் கட்சி உருவாக்கப்பட்ட காலத்திலே அந்த அதிமுகவுடைய பவுண்டர்களாக இருந்தவர்கள் கூட, ஒரு உதாரணத்துக்கு தேனி ஜெயராம் அவர்களாம் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், மூத்த வழக்கறிஞர், அதை பார்த்த மிகப்பெரிய ஆளுமைக்கு உள்ளவர்கள் எல்லாம் கூட அவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய எதற்காக ஒதுங்கி இருந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அரசியலில் இவர்கள் எல்லாம் பாட்டம் மகன் பேரன் வரை அரசியலில் இருக்கிற போது அவர்களே அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்தார்கள். இவர்களுடைய தலைமை எம்ஜிஆருக்கு பின்பு, ஜெயலலிதாவுக்கு பின்பு இவர்களுடைய நடவடிக்கைகள் பிடிக்காமல் இருந்த காரணத்தால் ஒதுங்கி இருந்திருக்கலாம். இப்பொழுது சரியான தலைமை தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது, அதே மாதிரி தேசியத்துக்கு தமிழ்நாடு தலைமை கிடைத்திருக்கிறது என்ற உணர்வு. அதிமுகவை பொறுத்தவரை தேசிய அரசியலில் அவர்களுக்கு உண்மையிலேயே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது இவர்கள் சொல்வதை போல ராகுல் சொல்வதை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்தார். அப்போ அவர் அந்த வகையிலே பார்க்கிற போது அவர்களுக்கு இப்பொழுது தேசியத்தின் தெய்வீகத்தையும் காப்பாற்றுவதற்கு ஒரே இயக்கமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு திமுக விலகியதற்கு பின்பு அவருடைய எம்ஜிஆர் மன்றங்கள் ஏற்றிய முதல் கொடி தாமரை சின்னம் போட்ட கொடிதான். எம்ஜிஆர் மன்றம் ஏற்றிய கொடி தாமரை மலர் போட்ட கொடிதான். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியே ஜனசங்கமாக இருந்தது. அவர்களுக்கு விளக்கு சின்னம் தான். பாரதிய ஜனதா கட்சி உருவானதற்கு பின்புதான் தாமரை சின்னம். ஆனால் தாமரை சின்னத்தை நாட்டுக்கு அறிமுகப்படுத்துவது எம்ஜிஆர். அந்த உணர்வின் அடிப்படையிலே கூட
அதிமுகவுடைய மூத்த முன்னோடிகள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்திருக்கலாம்.